ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் த ப்ரோக்ராமிங். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் சேனல் ஆர்ட் ஆஃப் கோடிங். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாட் இஸ் த ப்ரோக்ராமிங் லெசன் நம்பர் 2 கோடிங். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக டாபிக் உள்ளே போய்டும். ஸோ கைஸ், வாட் இஸ் த ப்ரோக்ராமிங்? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, console.writeLine அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு லைன் ஆஃப் கோடு எழுதியிருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ப்ரோக்ராமிங் அப்படின்னு இந்த ஒரு டெக்ஸ்ட்டு வந்து ஒரு விண்டோக்குள்ளே ஷோ ஆகுது. நான் என்ன பண்ணேன்னா, இங்கே எழுதுகிற வாட் இஸ் த ப்ரோக்ராம் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி இந்த பர்டிகுலர் விண்டோக்குள்ளே ஷோ ஆகுது. ஸோ ஜஸ்ட் சிம்பிள் கைஸ். ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல தான் நம்ம கோடிங் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ், ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து ஐடியா இல்லைன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் C# இன்ட்ரோடக்ஷனில் நம்ம அதை பார்த்துருக்கோம். நேம் பேஸ் பற்றியும் C# ஃபீச்சர் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோடிங், இந்த ஃபங்க்ஷனில் எப்படி இந்த இடத்துல வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ வாட் இஸ் த கோடிங்? ஸோ டாபிக் உள்ளே போகலாம். வாட் இஸ் த கோடிங்? What is the programming? So what is the programming? Just imagine before computer, அதாவது கம்ப்யூட்டர் வரத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் தனக்கு ஒரு வேலை செய்யணும், தனக்கு ஒரு வேலை ஆகணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வீடு கட்டணும்னு வச்சுங்க, சிம்பிளாக உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய வீடெலாம் பார்த்துருக்கீங்க. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இப்போது மெஷின்ஸ் இருக்குது. ஒரு வீட்டை ரொம்ப சீக்கிரம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ 1 வீக்கில் கூட ஈஸியாக கட்டி முடிக்கிறோம். 1 டேயில் கூட ஒரு பில்டிங்கோட ஒரு பார்ட்லாம் அந்தளவுக்கு ஸ்பீடாக பண்ணி முடிக்கிறோம். பட் பிஃபோர் கம்ப்யூட்டர் வரத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டை கட்டணுன்னா ரொம்ப வருஷங்கள் ஆகும். ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் ஆகும். அந்த வீடு சைஸை பொறுத்து அந்த டேவும் இருக்கும். ஆக்சுவலாக அந்த வீட்டை எப்படி கட்டணும்னு ஒரு பிளான் போடணும். அப்புறம் அதுக்கு யார் யாராவது தேவைப்படுவாங்க அப்படின்னு அந்த ஹியூமன் ரிசோர்ஸை கலெக்ட் பண்ணணும், அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த பிளானை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வீட்டை அவங்க கட்ட ஸ்டார்ட் பண்ணணும். இதில் மேஜராக இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, ஒன்ஸ் அந்த பிளானை போடுறவங்களும் நாலேஜாக இருக்கணும். அந்த பிளான் வந்து யார் ரைட் பண்ணுறாங்களோ அவங்களுமே ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும். வேலை செய்கிறவங்களுமே அவங்க சொல்கிற அந்த பிளானை புரிஞ்சிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். அவங்களுக்குமே அந்த நாலேஜ் இருக்கணும். ஸோ அப்படி 2 பேருமே நாலேஜபிள் பர்சனாக இருந்தால் தான் அந்த ஒர்க்கே வந்து ஆக்சுவலாக நடக்கும். ஒரு வீடு கட்டணும், ஒரு வீடு வந்து இவ்வளோ லென்த் இருக்கணும், இவ்வளோ வித்து இருக்கணும், இவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒர்க் பண்ணுறவருக்கு அந்த வித்து, லென்த்து, ஹைட்டு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன அதில் அட்வான்டேஜ் வரும், என்ன டிஸ்அட்வான்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அந்த ஒர்க்கில். ஸோ அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆக்சுவலாக ஒரு நல்ல வீட்டை கட்டி தரணுன்னா. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குன்னா, இப்படி தான் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் வேலை வாங்கிட்டு வந்தான். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுன்னா, அந்த வீடு கட்டி கொடுக்குறவர் இருக்கார்ல, அவருக்கு ஏஜ் ஆகி டெத் ஆகிட்டாரோ இல்லை அந்த பிளானை போட்ட ஒரு ஏஜ் ஆகி டெத் ஆகிட்டாங்களோ, என்ன நடக்குன்னா, அந்த பிளானை பற்றி இன்னொருத்தவங்களுக்கு சொல்லாமல் அவங்களுக்கு போயிட்டாங்கன்னா அந்த வேலை பாதியிலே நிற்கும். ஓகே கைஸ், அந்த வேலை பாதியிலே நின்று போயிடும். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜராஜ சோழன் நம்ம அவளுக்கு வந்து ஒரு கல்லணை கட்டி கொடுத்தாரு. ஆக்சுவலாக இன்றைக்குமே அதை டெஸ்ட் பண்ணி அவங்க அதனுடைய ஆர்கிடெக்ட் வந்து பார்க்கும்போதே அவ்வளோ அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அந்த இடத்துல எப்படி தண்ணி ஓடிட்டு இருக்குது, நதியில் எப்படி ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு அவ்வளோ பெரிய அணையை கட்டி பில்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தஞ்சை பெரிய கோயில். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டேட்லேயே இருக்கிற
நிறைய விஷயங்களை பற்றியே நம்மளால் இன்னுமே கன்க்ளூட் பண்ண முடியல அவங்க எப்படி இந்த ஒர்க் பண்ணாங்கன்னு. ஸோ இந்த டைமில் கம்ப்யூட்டர் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆக்சுவலாக ராஜராஜன் வந்து அந்த பிளானை கம்ப்யூட்டரில் போட்டு இருந்தாலோ, தஞ்சை பெரிய கோயிலை கட்டும்போது அதனுடைய பிளானையும் அதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாமே ஒரு கம்ப்யூட்டரில் அவர் யூஸ் பண்ணி அந்த ஒர்க்கோடைய ஃபுல் ஸ்ட்ரக்சரும் அது எப்படி பண்ணாருன்ற டாக்குமெண்டேஷனும் கம்ப்யூட்டரில் பண்ணி வச்சுருந்தாருன்னா இன்றைக்கி நம்மளுக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டேமை நம்ம எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ கைஸ், இதுதான் ஆக்சுவலாக பவர் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு கோடிங் ரொம்ப தேவைப்படுது. ஸோ ஒரு பர்சன் ஏ பர்சன் பியை வேலை வாங்கணுன்னா ஹியூமன் லாங்குவேஜ் தேவைப்படுது. ஆனால் ஒரு மனுஷன் ஒரு கம்ப்யூட்டர் வேலை வாங்கணுன்னா கம்ப்யூட்டருக்கு நம்ம பேசுறது புரியாது, கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியுமோ அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில தான் ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுறாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? இப்போது நம்ம இருக்கோம் தமிழ். இப்போ ஆக்சுவலாக எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். ஒரு பர்சன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நான் இங்கிலீஷ் இல்லைன்னா தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி அதர் லாங்குவேஜ் பேசுகிற ஒரு பர்சன்கிட்ட நான் போய் பேசுகிறேன்னா, ஸோ நான் பேசுகிறது அவருக்கு புரியாது, அவர் பேசுகிறது எனக்கு புரியாது. ஸோ எங்கள் 2 பேருக்கும் இடையில நாலேஜ் ஷேர் பண்ணிக்கணும். இல்லை நான் ஒரு வீடை வந்து ஒரு தெலுங்கு பேசுகிறவர், கேரளம் பேசுகிறவர், கன்னடம் பேசுகிறவர், ஸோ அதர் லாங்குவேஜ் பேசுகிறவரை நான் அவரை வச்சு என் வீட்டை கட்டணும்னு நினைக்கும்போது நான் என்ன பண்ணணுன்னா, நான் சொல்கிறத அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு எங்களுக்கு இன்டர்மீடியேட்டடாக ஒரு ஆள் தேவைப்படும். ஸோ டிரான்ஸ்லேட்டர் அவர் தான். ஸோ நான் வந்து அவர்கிட்ட இவ்வளோ ஹைட்டு இருக்கணும், என் வீடு வந்து ஆக்சுவலாக 20 அடி நீட்டில் இருக்கணும், ஸோ 20 ஃபீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆக்சுவலாக அந்த லாங்குவேஜில் 20 ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு இன்டர்மீடியேட்டர் ஒருத்தர் தேவைப்படுவார். ஸோ எனக்கு புரிஞ்சதையும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அவர் பேசுகிற லாங்குவேஜுமே அவர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவர் தான் இன்டர்மீடியேட்டர். ஸோ ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த டிரான்ஸ்லேட்டராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, நம்ம கம்ப்யூட்டரில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இன்டர்மீடியேட்டடாக இருப்பாங்க. ஸோ மனுஷன் பேசுகிற லாங்குவேஜை மெஷினுக்கு புரிகிற மாதிரி 0s or 1s கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம சொல்லி அது 0s or 1s சேஞ்ச் ஆகிட்டு நான் சொல்கிற ஒரு ஒர்க்கை அது ஒரு அவுட்புட்டை 0s or 1s தான் கொடுக்கும். ஆக்சுவலாக அந்த 0s or 1s எனக்கு திரும்பவும் புரிகிற மாதிரி அது என்ன பண்ணணும்னா, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் திரும்ப அதை ஹியூமன் லாங்குவேஜை மாற்றணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோடிங் 0 or 1 convert 0 or 1. இடத்துல ஓஎஸ். ஸோ 0s or கைஸ், ஜஸ்ட் இதெல்லாம் கான்செப்ட் தான். இதை தெரிஞ்சுக்கங்க. நம்ம கோடிங்கில் போகும்போது டெப்த்தாக இதை பற்றி உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஓவராலாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கணுன்றதுனால இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அதனால் இது என்னன்னு தெரிஞ்சு வச்சுங்க. நான் ஒரு கோடு எழுதுகிறேன். ஆக்சுவலாக அது இருக்குல்ல, console.write. ஆக்சுவலாக இது ஒரு கோடு. இந்த கோடு என்ன நடக்குதுன்னா, ஓஎஸ் கிட்ட போகும். ஆக்சுவலாக ரன் ஆகும்போது ஓஎஸ் என்ன பண்ணணும்னா, இதை 0s or 1s மாற்றி அவுட்புட் கொடுக்கும். அகைன் இந்த அவுட்புட்டும் எப்படி இருக்குன்னா, அவுட்புட் இஸ் 0 or 1. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஆக்சுவலாக 0 or 1 மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். 0 1 0 1 1 0 1 1 1 1 0 1 1 0 0 0 0. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரி எந்த அளவுக்கு அது ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு கோடை திரும்ப ஓஎஸ் எடுக்கும். ஆக்சுவலாக திரும்ப எடுத்து ஆக்சுவலாக இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த கோடிங் ரன் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 0s or 1 கன்வெர்ட் பண்ணும். ஸோ 0s or 1 என்ன பண்ணுன்னா, ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒர்க்
ஸோ 0 சார் 1 இருந்து அந்த மெஷின் அந்த ஆக்சுவலாக அதை என்ன பண்ணணும்னா எக்ஸிக்யூட் பண்ணும், அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். அதுவுமே 0 சார் 1 தான் இருக்கும். ஸோ மெஷின் கிட்ட போகிற இன்புட்டுமே 0 சார் 1 தான் இருக்கும். அது எக்ஸிக்யூட் பண்ணி அது ரிட்டர்ன் பண்ணுற அந்த ஒரு அந்த வேல்யூமே 0 சார் 1 தான் இருக்கும். ஸோ அகைன் என்ன பண்ணுன்னா ஓஎஸ் கன்வெர்ட் பண்ணும். ஓஎஸ் கன்வெர்ட் டு ஹியூமன் லாங்குவேஜ். ஸோ ஆக்சுவலாக இதுதான் நடக்குது. புரியுதுங்க கைஸ் உங்களுக்கு? ஆக்சுவலாக என்ன நடக்குன்னா இந்த வாட் இஸ் த ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்குல்ல, இதை என்ன பண்ணணுன்ற ஒர்க்கு வந்து இந்த ரைட் லைன் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நான் ரன் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த ஃபுல் கோடு இருக்குல்ல, ஸ்டாட்டிக் மெயின் கன்சோல் டாட் ரைட் லைன் கன்சோல் டாட் ரீட் கீ. ஸோ இந்த எல்லா கோடையுமே அது என்ன பண்ணணுன்னா ஆக்சுவலாக இந்த டைமில் 0 சார் 1 கன்வெர்ட் பண்ணி அந்த 0 சார் 1 என்ன பண்ணணுன்னா ஓஎஸ் வந்து மெஷின் கிட்ட சொல்லி அதை ஒரு ஒர்க் பண்ண வைக்கும். ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன் தான் அந்த ஒர்க் எப்படி பண்ணணும்னு அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி அந்த ஒர்க்கை பண்ணணும்னு அந்த ஃபங்க்ஷனுக்கு தெரியும். அதுக்குள்ளே இருக்கிற டேட்டா வச்சு அது ஒரு ஒர்க்கை முடித்து அது ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். அந்த அவுட்புட்டுமே 0 சார் 1 தான் இருக்கும். ஸோ இப்போ ஓஎஸ் என்ன பண்ணணும்னா அந்த 0 ஆர் 1 திரும்பவும் ஒரு ஹியூமன் லாங்குவேஜாக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். கோடிங் ஓஎஸ் 0 சார் 1 கன்வெர்ட் பண்ணுது, மெஷின் அதை எக்ஸிக்யூட் பண்ணி 0 ஆர் 1 ரிட்டர்ன் அவுட்புட்டு கொடுக்குது. ஸோ திரும்பவும் அதை ஓஎஸ் என்ன பண்ணணும்னா ஹியூமன் லாங்குவேஜை நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இவ்வளோதாங்க ஒரு ப்ரோக்ராமிங் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக இவ்வளோ தான் ப்ரோக்ராமிங். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹியூமனாக கூட பேசுறதுக்கு வேறு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறல, இது ஆக்சுவலாக C#. ஸோ இது C#ல் நம்ம இந்த கோடு எழுதுகிறோம். ஸோ பைத்தானில் வரும்போது என்ன நடக்குன்னா print ஸோ வாட் இஸ் த ப்ரோக்ராம். ஸோ இப்படி இருக்கும். ஆக்சுவலாக இது என்ன ஒர்க் பண்ணுதோ இந்த ஒர்க்கை இந்த print அப்படின்ட்டு இந்த ஃபங்க்ஷன் பண்ணோம். ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேலையை எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி அந்த ஃபங்க்ஷன் கிட்ட நம்ம சொல்லி வச்சுருவோம். நம்ம அதில் ஒரு இன்புட் கொடுக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு திரும்ப ஒரு அவுட்புட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். கைஸ் இவ்வளோ தான் கைஸ், சிம்பிள் கைஸ் ப்ரோக்ராம். கம்ப்யூட்டருக்கு நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம். அந்த இன்புட்டு எப்படி இருக்குன்னா 0 சார் 1 போகும். அது என்ன பண்ணுன்னா ஒரு செட் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி அது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். அந்த வேல்யூமே 0 சார் 1 தான் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணுன்னா திரும்ப ஓஎஸ் என்ன பண்ணணுன்னா நம்மளுக்கு ஹியூமன் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த 0 ஆர் 1 சேஞ்ச் பண்ணுற அந்த ஆள் பேர் தான் கம்பைலர். ஆக்சுவலாக கம்பைலர் தான், அவர் தான் 0 சார் 1 நம்மளுக்கு கம்பைல் பண்ணுவார். மொத்த கோடியுமே 0 சார் 1 கம்பைல் பண்ணி ஓஎஸ் கிட்ட கொடுப்பாரு. அது ஒர்க் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளோதாங்க, இது ஜஸ்ட் ப்ரோக்ராமிங். ஸோ உங்களுக்கு இதை போட்டு பெருசாலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோன்னா, வீடியோ புரியலன்னா திரும்ப ஒரு டைம் பாருங்கள். நான் இன்னுமே வீடியோ வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண அடுத்தடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கோடிங்கில் போகும்போது இது ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் இப்படி தான் கொஞ்சம் என்னடா இப்படி இருக்குது கோடிங் அந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 days அது அப்போது உங்களுக்கு நான் வந்து டைரெக்டாக யூஐயில் கோட் பண்ணும்போது இவ்வளோ தான் பண்ணுறாங்களா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கோடிங் தோணும். ஸோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனல்